ஹாய் வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஹோஸ்டிங்னா என்னன்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எஸ்சிஓவுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு ஹண்ட்ரட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன என்ன, இதுக்கும் ஹோஸ்டிங்க்கும் என்ன ரிலேட்டடு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்லோ லோடிங் ஸ்பீட் ஆஃப் அ வெப்சைட் இது வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்டரு. என்ன அப்படின்னா ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 80% ஆஃப் பீப்புள், அதாவது 10 செகண்டுக்குள்ள உங்க சைட் லோட் ஆகலைன்னா வேற ஒரு வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி 70 to 92% ஆஃப் பீப்புள் வந்து உங்க மொபைல்ல வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா 5 to 6 செகண்ட்ஸ்க்குள்ள வேற ஒரு வெப்சைட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ லோடிங் ஸ்பீடுன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ கூகுள் ரேங்கிங்லையும் லோடிங் ஸ்பீடு வந்து வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. ஸோ உங்களுக்கு கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கும் முக்கியம். நம்ம கஸ்டமர்ஸோட சைக்காலஜியில படி லோடிங் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஸோ அதுலேயும் வந்து அவங்க பார்க்காம வேற வெப்சைட் போயிடுவாங்க. ஈவன் தோ 5வது பேர் ஆறாவது பேஜஸ்ல கூகுளில் இருக்கிற பேஜஸ்ல இருக்கிற வெப்சைட்டை போய் பார்த்தாலுமே அது லோடிங் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வேற எதுக்கு போயிடுறாங்க. ஈவன் தோ கூகுளில் ரேங்க் பண்ணுறதுக்கே லோடிங் ஸ்பீடும் ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். எஸ்இஓ ஒரு ஃபேக்டர் மாதிரி, ஒரு டாபிக்கல் கிளஸ்டர்ஸ் ஒரு ஃபேக்டர் மாதிரி. ஸோ லோடிங் ஸ்பீடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ். அந்த லோடிங் ஸ்பீடோட ஒரு மேஜர் ஃபேக்டரை பற்றி, அதுக்கும் ஹோஸ்டிங்க்கும் என்ன ரிலேஷனு அப்படின்னோம்னா, அந்த ஹோஸ்டிங் இருக்கு இல்லைங்களா, சர்வர், அதில் உங்களுக்கு அலாட் பண்ணி இருக்கிற மெமரி பேண்ட்வித் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்கிற மெமரி ஸ்பேஸு. ஸோ அதில் வந்து இப்போ அட்வான்ஸ்டா எஸ்எஸ்டி அந்த மாதிரி இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதில் வந்து உங்கள் லோடிங் ஸ்பீடை வந்து அந்த ஹோஸ்டிங்கும் ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ணுது. ஈவன் தோ எஸ்சிஓ ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ணாலும், உங்களோட தீம்ஸ், லைட் வெயிட்டட் தீம்ஸ் ஒரு ஃபேக்டராக ப்ளே பண்ணாலும், ப்ளஸ் என் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் லோடிங் ஸ்பீடு ஒரு மிக மிக முக்கியமான ஃபேக்டர். அந்த லோடிங் ஸ்பீடு முக்கியமான ஃபேக்டரை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு போகலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ஏதாவது ஒரு கீவேர்ட் டைப் பண்ணுவோம், வெயிட் லாஸ். ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் கீவேர்ட்ஸ். ஸோ இது பாருங்க, இது ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டர் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ரேங்க் பண்ணுறாரு. ஸோ அவரோட லோடிங் ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ eatthis.com இவரும் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ரேங்க் பண்ணுறாரு. அடுத்து கோச்சிங் mag.17 expert, இவர் அது கூகுள் ரேங்கிங் பேஜில் கீழே இருக்கார். ஸோ இப்போ பாருங்க, இது எவ்வளவு ஃபாஸ்ட்டாக லோட் ஆயிருச்சு, இது எவ்வளவு ஸ்லோவாக இருக்கு, இதுக்கப்புறம் இது எவ்வளவு ஸ்லோ ஆகுது அப்படின்றத பாருங்க. ஸோ லோடிங் ஸ்பீடில் ரேங்கிங் வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லோட் ஆகி முடிஞ்சு, 2வது லோட் ஆயிருச்சு. இப்போ பாருங்க 3வது லோட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ 9th பேஜுக்கு போகிறேன். கூகுளோட 9th பேஜில் இருக்கிற ஏதாவது ஒரு வெப்சைட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இவங்க 2 பேரும் லோட் ஆகிட்டாங்க. இவர் லோடிங்கில் தான் இருக்கார், இவரும் லோடிங்கில் தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு லோடிங் ஸ்பீடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்குவீங்களா? ஒரு மைக்ரோ செகண்டும் ஒரு செகண்ட்ஸும் ஒரு மைக்ரோ செகண்டும் அப்ளிகேட் மார்க்கெட்டர்ஸுக்கு வந்து பணத்தை கொடுக்குற ஒரு விஷயம். உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக லோடிங் போய் இந்த வெப்சைட்ஸில் போய் இந்த பிளாகை படித்து பார்த்து, சரிங்களா, இந்த பிளாகை படித்து பார்த்து நீங்கள் வந்து ரிலேட்டட் ஸ்டோரிஸ் பாருங்க, டாபிக்கல் கிளஸ்டர்ஸ் எல்லாமே எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காரு. இந்த பிளாகை படிச்சு டாபிக்கல் கிளஸ்டர்ஸ் என்ன ஏதுன்றதை நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். கார்ப்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது பாருங்க, லிங்க்ஸ் ஃபுல்லாக இன்டர் லிங்க்ஸ், அப்ளிகேட் லிங்க்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இவர் லோட் ஆகிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இவரும் ஃபர்ஸ்ட் பேஜில் லாஸ்ட்டாக இருக்கிறவர், இவர் 9th பேஜில் இருக்கிறவர், இவங்க லோட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு வைட்டல் ரோலை ப்ளே பண்ணும். சரிங்களா? ஸோ இவர் வந்து ஈவன் தோ இஸ் இன் ஃபர்ஸ்ட் பேஜ், இவரோட வெப்சைட்ஸ்லாம் எவ்வளவு ஒரு ஸ்கேட்டர்டாக எப்படி இருக்கு பாருங்க. ஈவன் தோ அவர் இஸ் ரேங்கிங் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ். ஸோ அதனால இவங்களும் ஃபர்ஸ்ட் பேஜ் தான் பாருங்க, எவ்வளோ ஸ்கேட்டர்டு வெப்சைட்ஸாக இருக்கு. உங்களுக்கு பிளாக் எப்படி டிசைனிங் இது எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது நியூஸ் லெட்டர் இதெல்லாம், ஆனால் ஃபர்ஸ்ட் பேஜில் ரேங்க் பண்ணியிருக்காங்க. அது என்ன காரணம்னா லோடிங் பேஜ், எஸ்சிஓ, அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் படி பண்ணியிருக்காங்க. இவர் இன்னும் லோட் ஆகிட்டு இருக்காரு, ஸ்டில் லோடிங் பாருங்க, இன்னும் லோட் ஆகிக்கிட்டு தான் இருக்காரு.
தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஹோஸ்டிங்ஸ் வந்து நீங்க எப்படின்னாலும் இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த லோடிங் ஸ்பீட் ஃபேக்டர்ஸ் ஒரு ஃபேக்டரு. ஸோ இந்த லோடிங் ஸ்பீடு, இந்த ஸ்கீமா எனேபிள்டு, எஸ்இஓ இது எல்லாத்துக்குமே சூட்டபிளான நிறைய ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஹோஸ்டிங் கம்பெனிஸோட என்னோட அப்ளிகேட் லிங்க்ஸை நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்க அதில் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிறலாம். ஸோ அது எல்லாமே நல்லா இருக்கும். சைட் கிரவுண்ட் வந்து நான் ஏன் இந்த அப்ளிகேட் லிங்க்ஸ்ல ஏன் கொடுக்கல? சைட் கிரவுண்ட் நல்லது தான். பட் ஏன் கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து $22 இருந்து $25 வந்து செகண்ட் இயர்ல இருந்து மாத்த போறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறது வேண்டாம் அப்படின்னு. அப்ளிகேட் லிங்க்ல என்னதான் நான் ஏர்ன் பண்ணாலும் நீங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் அது மாதிரி ரொம்ப ஒரு ஓவர் காஸ்ட்லியான இது வந்து ஒரு அப்ளிகேட் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படாது. ஸோ எனக்கு உங்களுக்கு கரெக்டாக சூட்டபிளான இது வந்து உங்களுக்கு பட்ஜெட் வைஸும் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மணி எனக்கு எதுவும் நீங்க கொடுக்க போறது இல்லை. உங்களுக்கு அப்ளிகேட் லிங்க்ஸ் அப்படின்றது அவங்க கம்பெனில இருந்து கொடுக்கறதா. ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற லிங்க்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வெளியில பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கிறலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.